ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்னத்திற்கு இந்த பதிவு வைகாசி மாதம், அதாவது மே 15 முதல் ஜூன் 15 வரை 9 கிரகங்கள், நவகிரக நகர்வுகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். கிரகங்கள் பெயன்று கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு கிரகமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. சில கிரகங்கள் வேகமாக நகர்கின்றன, சில கிரகங்கள் மெதுவாக நகர்கின்றன. நம்முடைய மாத பலனை பார்க்கும் பொழுது நமக்கு பல்வேறு திசைகள் நடக்கலாம். அப்ப நமக்கு எந்தெந்த திசை நடந்தா எப்படியெல்லாம் இருக்குங்கிறதையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியா இருக்கும். இந்த திசையில இது சாதகமா இருக்கு, இது சாதகமா இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம ஜோதிடத்தை வழிநடத்தலாம். இந்த 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சூரியனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, 5ஆம் இடம் பலம் பெறுகிறது. ஆனால் 5ஆம் இடத்துல 8ஆம் இடமும் சம்பந்தப்படுது. நமக்கு சூரியன் 8 குடையவர், அட்டமாதிபதி, தடை வலிவேதனையை தருபவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ஆசைப்படுறது நிராசையாகலாம். குழந்தைகள் எதிர்பார்த்ததை விட அதனால குழந்தைகள் நடவடிக்கைகளால மனசு சஞ்சலப்படலாம், சங்கடப்படலாம். அல்லது குழந்தைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படலாம். இந்த 10 நாள் மட்டும் பார்த்துக்கணும், 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும். அதுலேயும் உங்களுக்கு முக்கியமாக சூரிய திசை நடக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப இது பொருந்தும். சூரிய திசை நடக்கும்போது சூரியனுடைய கோச்சாரமும் இப்படி அமையும் போது நம்ம அதில் கவனமாக இருக்கணும். மே 25லிருந்து ஜூன் 8 வரைக்கும் சந்திரனுடைய ஆதிக்கம். அப்போ இந்த சந்திரன் ஓரளவுக்கு ரெக்கவரி பண்ணி தருவார். பழைய கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி தருவார். ஒரு அசிங்க அவமானம் ஏற்பட்டது, அதிலிருந்து கொஞ்சம் மன ஆறுதல் கிடைக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல், திருமண முயற்சிகள் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிறது, விரும்பியபடி உறவுகள் அமைகிறது. இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் செல்வது செவ்வாய் ஆதிக்கத்தில். இப்போ நம்ம ஒரு டெக்கரேஷன், இன்டீரியர் லைனு, ஸ்மார்ட் ஒர்க்கு, இது மாதிரியெல்லாம் நம்ம மூளை உழைப்பு பணிகளில் இருந்தோம் அப்படின்னா, கலைத்துறைகளில் இருந்தால் கூட இந்த சமயம் நமக்கு ஆதாயமாக இருக்கும். விரும்பியபடி பொருள் சேர்க்கை நன்றாக இருக்கும். ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இது மாதிரி விஷயத்துக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சுபகாரியங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்காது. அதாவது இப்போ திருமண காரியங்களில் அவ்வளவு ஈடுபடுறது சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு இந்த 7 நாள் பெருசாக உதவாது. இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் முதல் 14 நாள் செவ்வாய் கேது சாரத்திலையும், அப்புறம் ஒரு 17 நாள் செவ்வாய் சுக்கிரன் சாரத்திலையும் போகிறாரு. நமக்கு நல்லாவே தெரியும், சுக்கிரன் தான் தொழில் கிரகம், செவ்வாய் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட கிரகம். இந்த ரெண்டுமே நல்ல ஆதிக்கம்தான். செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இந்த 2 நட்சத்திரத்தின் வழியாக போகிறதும் நமக்கு ஆதாயமாக இருந்தாலும் கூட, இந்த 14 நாள் மே 29ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் அஸ்வினியில் போகும்போது கேதுவை போல பலன் தருவார். அப்போ கேது நமக்கு 8ஆம் வீட்டில் சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த 4-8 கனெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம லக்னத்துக்கு அவ்வளவு நல்லதல்ல. எப்பவுமே லக்னத்துக்கு 8ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கனால மனச்சோர்வு, காரிய தாமதம், ஃபெயிலியர்ஸ், அது மாதிரி ரொம்ப லேட்டாக முடிக்கிறது ஒரு வேலையை, இது மாதிரி சில அசௌகரியங்கள், ஹெல்த் இஷ்யூஸு, பல்லு வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், காயப்பட்டுக்கிறது, வாகன விபத்துகள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதுக்கு மேலே 14 நாளுக்கு அப்புறம் மே 29லிருந்து ஜூன் 16 வரைக்கும் சுக்கிரன் சாரம் வாங்குறாரு. அப்போ தொழில் சார்ந்த நன்மைகள் நடக்கும். அது இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசையே நடந்துட்டு இருக்குதுன்னு வைங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன தொழில் செய்கிறீங்களோ அது உற்பத்தி சார்ந்த தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி,
மற்றும் ஹைவேஸில் வேலை பார்க்குறது, கட்டட தொழில் வேலை பார்க்குறது, கட்டட தொழில் பண்ணுறது, எல்லா விதமான தொழில் அமைப்புக்கும் சிறப்பாக இருக்கும். இப்போ காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்க, மற்றும் ஹோட்டல்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். அதாவது இப்போ சுக்கிரன்னாலே ஒரு ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, ஒரு காஸ்ட்லி இப்போ பெரிய பெரிய வாகன ஷோரூம் வச்சுருக்கிறது, இது எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அப்போ மெயினாக செவ்வாய் தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு ஜூன் 29லேருந்து, அதாவது மே 29லேருந்து ஜூன் 16 வரைக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம். இப்போ நம்மளுக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஓரளவுக்கு புதன் யாரு, நம்மளுக்கு பாக்யாதிபதி, 6ஆம் அதிபதி. ஆனால் அவர் 5ஆம் இடம் 6ஆம் இடம் இந்த 2 ராசிகளில் பயணிக்கிறார். அப்போ நிச்சயமாக கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதில் அற்புதமாக வேலை செய்யும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு, எழுத்து ஒப்பந்தத்தில் இருக்கவங்களுக்கு, போதனா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய எஜுகேஷனல் லைனு, இன்ஸ்டிடியூஷன் லைனில் இருக்கவங்களுக்கு, கான்ட்ராக்டு பைப்பிங் பிளம்பிங் ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது. அனைத்து விதமான பணி, அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த புதன் அற்புதமாக வேலை செய்வார். இந்த புதன் திசா புத்திகளில் உங்களுக்கு பேரும் புகழும் இருக்கும். இஷ்டப்பட்டு வேலை பார்ப்பீங்க. அது வேலை பார்க்கக்கூடிய அந்த காலகட்டங்கள், அந்த வேலை பார்க்கக்கூடிய நேரங்கள் இனிதாக போகும். அதாவது நேரம் போனதே தெரியல, வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி போயிடும். இப்போ இதே நமக்கு குரு திசை நடந்துட்டுருக்கு அப்படின்னா 2ஆம் தேதி, ஜூன் 2ஆம் தேதி குரு கடகராசிக்கு வருவார். அது வரைக்கும் மிதனத்தில் தான் இருப்பார், 6ஆம் வீட்டில் இருப்பார். பட் நாம் இப்போ இந்த இது சொல்கிறது 15ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் தேதி 6ஆம் வீட்டில் தான் குரு இருக்கார். பட் அவர் வேலைக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கார். சில பேருக்கு இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கும். அக்கௌண்ட்ஸ் லைனில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். சின்ன ஒரு ஆன் டியூட்டியில் பிரயாணம் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வீடு மாற்றங்கள் இதெல்லாம் கூட நடக்கும். ஆஃப்டர் ஜூன் 2 பார்த்தீங்கன்னா குரு அதே குரு நட்சத்திரத்தில் கடகராசியில் இருக்க போகிறார். அதுவும் ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம். மெயினாக மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும். திருமணம் சார்ந்த காரியங்கள், குழந்தைகளோட படிப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்கும். நமக்கும் படிப்புக்கும் நல்லா இருக்கும். ஸோ ஜென்ரலாக சுபத்துவமான ஒரு அமைப்பு அப்படின்னா குரு திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுத்தபடியாக சனி திசாபுத்தி நடக்கிறத பார்க்கலாம். இப்போ மே 17ஆம் தேதி வரைக்கும் சனி 2 நாள் மட்டும் சனி நட்சத்திரத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரேவதி புதன் நட்சத்திரத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். நம்ம செயல்பாடுகள் வெற்றி அமையும். அதனால் இடமாற்றங்கள், நம்மளுடைய திறமைகள் எல்லாம் அறிவை வெளிப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் ராகு கேது திசா பற்றி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. 2ல் ராகு 8ல் கேது. கேது சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கேது திசா பற்றி நடக்கிறவங்க. ராகு நடக்கிறவங்களுக்கு பண ஆதாயம், வேலை ஆதாயம், உத்தியோக ப்ரமோஷன் வளர்ச்சிகரமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெய் எம் எஸ். நன்றி, வணக்கம்.